நடை சாத்து குளிர் காத்து காப்பாத்து. சேதுபதி ஐபிஎஸ்ல ஒரு வில்லன் கேங், ஆனா அதுல ஒரு நல்ல மூஞ்சி ஒன்று இருக்கு. அதுல வள்ளி படம் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஆல்மோஸ்ட் 1 year வரைக்கும் படங்களே வரல. கிழக்கு சீமையிலேயும் நீங்க தெலுங்கு போகும்போது அதுல பண்ணேன். வள்ளல் சத்யராஜ் சார் கூட பண்ணியிருக்கேன். அதுலயும் நான் ஒரு சாங் பண்ணியிருக்கேன். அந்த சாங் கட் பண்ணிட்டேன். அந்த டைம்ல I felt there was a little kind of a bias. வெள்ளையா இருக்கணும், அப்போ ஓகே ஹீரோயின். கருப்பா இருந்தா ஹீரோயினா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கருப்பா ஆக்டர் இருந்தா ஹீரோ மெட்டீரியல். வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. காயத்ரி வந்து ஆல்ரெடி சூப்பர் ஸ்டார். உங்க முகத்தை பார்க்க முடியாம, குரலை கேட்க முடியாம உங்களுக்காக எவ்வளவு காத்துட்டு இருந்தான் தெரியுமா? என்ன அத்தை, நீங்க இப்படி சொல்றதுக்கு என்ன கொன்னே போட்டுருக்கலாம். எனக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு ஆக்டரா கல்யாணம் பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, எங்க ஹஸ்பண்ட் வந்து டைரக்டரா ஒரு டெக்னீஷியனா மாறிட்டாரா. அதர் சைடு சொல்லவே முடியாது. எதுவுமே புலம்பவே முடியாது என்னால. வீட்டுக்கு லேட்டா வந்தாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. காயத்ரி பேர் நான் தான் வச்சேன். இவர் என் பேர். ஆமா, அது அந்த 90s பர்டிகுலர்லி அந்த 93, 94, 95 காலகட்டத்தில் அந்த வந்த சாங்ஸ் எல்லாமே நீங்க எஸ்பெஷலி இப்போ சேதுபதி ஐபிஎஸ்ல ஒரு வில்லன் கேங், ஆனா அதுல ஒரு நல்ல மூஞ்சி ஒன்று இருக்கு. அதுல அது வந்து இவர் சஞ்சய் இருக்கிறாரு. ஏன்னா ஹோல் கேங் அப்படி இருக்கு. ஒருத்தர் மட்டும் ஹெல்ப் பண்ணார் வந்து மீனா அவங்களுக்கு. ஒரு சாங் அகைன் சாத்து நடத்த ஆஷா போன்ஸ்லே வாய்ஸ்ல எப்பா அண்ட் சூப்பர் கோரியோகிராஃபி ராஜசுந்தரம் சார். அவங்களோட இனிஷியல் டேஸ் அது. அந்த சாங் அந்த மூவி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலி அந்த படம் வந்து நான் சில டைம் நினைப்பேன். வள்ளி படம் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஆல்மோஸ்ட் 1 year வரைக்கும் படங்களே வரல. ஐ டிடன்ட் கெட் எனி மூவிஸ். ஸோ சேதுபதி ஐபிஎஸ் வரும்போது கூட they said it's a small role, பி வாசு and AVM ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. விஜயகாந்த் சார் படம். ஸோ ஐ டிடன்ட் ஆக்சுவலி வாண்ட் டு டூ த மூவி ஃப்ராங்க்லி. தெலுங்குல அப்போதான் எனக்கு என்னாச்சு, வள்ளி வந்து விஜயான ரிலீஸ் பண்ணாங்க, நாகி ரெட்டி ரிலீஸ் பண்ணாங்க. மொத்தம் வைசாக் அது இது என்னோட போஸ்டர்ஸ் இதுக்காக என்னை கூட்டிட்டு போனாங்க ரிலீஸ் டைம்ல. பிகாஸ் நான் ஐம் தேர் எவ்ரிவேர் இன் ஆந்திர பிரதேஷ். என்னோட போஸ்டர்ஸ் ரஜினி சாரும் இருக்காரு, பட் என்னோட போஸ்டர் சாங்ல வந்து அவங்க ஹைலைட் பண்ணி போட்டாங்க. எனக்கும் அந்த ஹீரோயினுக்கு போட்டுட்டு ஃபுல் இடத்துல எல்லாம் பண்ணாங்க. ஸோ அது பப்ளிசிட்டினால எனக்கு நிறைய தெலுங்கு ஆஃபர்ஸ் வருது. ஆனால் இட் வாஸ் டேக்கிங் டைம். ஸோ அதனால சேதுபதி ஐபிஎஸ் வரும்போது நான் ரஜினி சாரை போய் மீட் பண்ணேன். ஆக்சுவலி படம் வைப் வரும்போது ஐ மெட் ஹிம் இன் ஏவிஎம். ஐ வாஸ் ஷூட்டிங் ஃபார் சம் மூவி, ஐ டோன்ட் ரிமெம்பர் த நேம். சௌந்தர்யாவும் இருந்தாங்க அந்த மூவியில். ஐ மெட் ரஜினி சார் அண்ட் ஐ டோல்ட் ஹிம். அப்பாவும் வந்தார். சார் இந்த படம் நான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஹீஸ் லைக் காட் ஃபாதர் டு மீ. வள்ளி படம் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அந்த பீரியட்ல ஹி வாஸ் ஆல்வேஸ் டெல்லிங் மீ, நீ வெயிட் பண்ணி எக்ஸெப்ட் பண்ணு ப்ராஜெக்ட்ஸ், பிகாஸ் யூ ஆர் ஃப்ரம் பெங்களூர், அங்கேயும் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. யூ வெயிட் அப்படின்னு தான் சொல்லிட்டேன். ஸோ நல்ல படம் பண்ணணும், ஹீரோவாக பண்ணணும்னு ஒரு இதில் நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா எவ்ரி மூவி டான்ஸ் ரோலே வர முடியாதுல்ல, அந்த மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், வி ஹாவ் டு பி ரெடி அப்படின்னு இருந்தேன். இது வரும்போது நான் போய் கேட்டேன், சார் சின்ன ரோல் இருக்கு. தட் ரஜினி சார் என்ன சொன்னாருன்னா, அவர் பண்ற டைம்லயும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், டூ இட் பிகாஸ் இட்ஸ் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ். பி வாசு சார் டெஃபினெட்லி ஒரு ஹைலைட் இருக்கு. சாங் இருக்கிறது கூட எனக்கு தெரியாதப்போ. ஐ டோன்ட் நோ தேர் இஸ் a song, it's a character where I will help Meena to get out of the gang. இதுதான் சொன்னாங்க. ஸோ ஐ வென்ட் ஃபார் ஷூட்டிங். ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பிகாஸ் இவ்வளோ டேட்ஸ் வாங்கியிருக்காங்க. என்னோட சான்ஸ் வரும்போது தானே நான் ஆக்ட் பண்ண முடியும். ஸோ மற்ற ஆக்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பி வாசு சார் அமேசிங் டைரக்டர். அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அது நான் கொடுத்துட்டு இருந்தேன். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அதுக்கப்புறம் ஒரு சாங் இருக்குப்பா, எனக்கு எதுவுமே தெரியாது. நியூ கமர்ல எவ்வளோ சொல்லுவாங்க. ஐ வென்ட் நெக்ஸ்ட் டே ரிஹர்சல் இருக்குன்னு சொன்னேன். ரிஹர்சல் இருக்காங்க. அப்புறம் ஐ வென்ட் டு பிரபுதேவா சார் வீட்டுக்கு போனேன். சுந்தரம் மாஸ்டர் எல்லா ஃபேமிலி ரொம்ப வார்மா இருந்தாங்க. ராஜசுந்தரம் தான் ஹி டிட் ஃபார் சேதுபதி ஐபிஎஸ். அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. ஆனா அந்த டைம்ல வந்து மேல் வாய்ஸ் தான் இருந்தது. நான் ரிஹர்சல் பண்ணும்போது இட் வாஸ் நாட் ஆஷா போஸ்லே கிடையாது. இட் வாஸ் அ மேல் வாய்ஸ். என் மேலதான் சாங் நான் தான் பாடுற மாதிரி தான் இருந்தது. ஓகே. The shock என்ன இருந்தது, when I came to the location,
திடீர்னு I'm seeing ஆஷா போன்ஸ்லே வாய்ஸ் Okay. I'm hearing. அப்போ ஒரு கொஞ்சம் நேரம் எனக்கு வந்து ஷாக் இருந்தது பிகாஸ் ஐம் லைக் குரூப் டான்ஸ்ல பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அந்த சாங் மிகப்பெரிய ஹிட். இல்ல நீங்க சொன்ன அந்த ஹைலைட் வந்து பார்த்தா நீங்க 2 மட்டும் தான் ஒயிட்ல இருப்பீங்க. Whites, மத்த ஆமா. எல்லாருமே பிளாக். சோ Black, தனியா ஆ. தெரிவீங்க நீங்க 2 பேர் மட்டும். தெரிவே பட் என்னது ஐ ஃபெல்ட் லைக் யூ இட் வாஸ் சடன்லி சேஞ்ச். Change, பட் ஐ correct, அம் ஆல்ரெடி டூயிங் தி ஷூட். அப்போ விட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் நேரம் எனக்கு அந்த ஷாக் இருந்தது. ஏன்னா வாய்ஸ் இருக்கிறதுனால ஐ ஹேட் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ் டு டூ இன் தட். மீனா மேல போட்டதுனால மீனா வாய்ஸ் மாதிரி வந்தது. பட் வி என்ஜாய். அப்புறம் அங்கே லொகேஷன் போனதுக்கு அப்புறம் யூ ஓன்ட் பிலீவ் த மூமெண்ட் வாஸ் ஆல் சேஞ்ச். சாங் மூமெண்ட் ஏன்னா மீனா தான் வாய்ஸ் கொடுக்குறாங்க. ஃபுல் சேஞ்ச். ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா இட் வாஸ் டோட்டலி வெஸ்டர்ன் ஸ்டைலில் அந்த ஸ்டைல் எல்லாம் பண்றதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். பட் தென் பண்ணிட்டேன், முடிச்சேன். அந்த சாங் மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பீப்புள் ஸ்டார்டட் ரெகக்னைசிங் மீ வித் தட் சாங். சேதுபதி ஐபிஎஸ்ல நீங்க பண்ணீங்கல்ல. ஸோ இட் பிகேம் லைக் ஒன் சாங்ல பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அட் அ குட் ரோல் கேரக்டர் ஒரு ஹெல்பிங். பட் மெயின் லீடுக்கு அப்புறம் வந்து அந்த படம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் இதாயிடுச்சு. பட் அந்த விஜயா வந்து சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. வள்ளி வந்து சூப்பர் ஹிட். தென் ஐ டிட் 4-5 மூவிஸ் இன் தெலுங்கு. மெயின் லீடா மேலேயும் நீங்க தெலுங்குல போகும்போது அதுல பண்ணேன். அதுக்கு ஒரு நீக்கு 16-18 ஒரு வம்சி சார் மூவி, நானகாரு தாஸ்ரீ நாராயணராவ் மூவி, பெரிய பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணேன். அந்த பீரியட்ல எந்த படம் தமிழ்ல எனக்கு அப்போதான் ஐ ஸ்டார்டட் கமிங் அண்ட் ஐம் நாட் அவைலபிள். ஸோ நிறைய படங்கள் வந்து நான் மிஸ் Okay. பண்ணிருக்கிற காரணம் அதுதான். மதுமதி நான் மிஸ் பண்ணேன் ஓகே. பிகாஸ் அப்போ டேட்ஸ் இல்ல. ஐ எம் நாட் ஹியர், ஐ எம் தேர். மலையாளத்துல ஒரு படம் மிஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நிறைய மூவிஸ் பிகாஸ் ஆஃப் டேட்ஸ். பிகாஸ் நான் அங்கே பிஸியா இருக்கேன், தெலுங்குல பிஸியா இருக்கேன். டில் 96-97 வரைக்கும் அங்கதான் பிஸியா இருக்கேன். 92-93 வள்ளி ரிலீஸ் 93ல வந்து 93. அதுக்கப்புறம் டில் 6 ஐ மீன் தெலுங்கு. நடுநடுல எங்கெங்க கேப் வருதோ அப்படி பண்ணதான் அந்த புதுப்பட்டி பொண்ணு தாய் நம்ம புதுப்பட்டி நிலால பண்ணிருப்பீங்க. புதுப்பட்டி பொண்ணு தாயாவது இட் வாஸ் கொஞ்சம் மெயின் லீடு தான் இருந்தது. ஸோ ஐ ஹேட் பிளான் மை டேட்ஸ் அக்கார்டிங். அதுக்கப்புறம் வந்த படங்கள் வந்து எல்லாம் வந்து நிறைய வள்ளல்ல பண்ணிருப்பீங்க நீங்க. வள்ளல் சத்யராஜ் சார் கூட பண்ணிருக்கேன். அதுலயும் நான் ஒரு சாங் பண்ணிருக்கேன். அந்த சாங் கட் பண்ணிட்டாங்க. அது வந்து அதுதான் எனக்கு பெரிய ஷாக். ஏன்னா நானும் சங்கீதா பண்ண ஒரு சாங் ரொம்ப சூப்பரா பார்த்த மாதிரி இல்லையா? அதான் கேட்டாது. நான் வந்து ப்ரிவியூக்கு போனேன், ராஜ் கபூர் டைரக்ஷன்ல போனேன். பார்த்த படம் ஹாஃப் இருக்கு. இப்போ நான் சாங் வந்துக்கணுமே. யூ ஒன்ட் பிலீவ் நம்ம வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். அது வரைக்கும் நான் வந்து ஹாப்பி ஃபேஸ்ல உட்காந்து. அதுக்கப்புறம் டல் ஆயிட்டேன். டல் எப்படி டல்னா ஃபேஸ்ல தெரியுது. வெளியில வந்தோம் எப்படி நல்லா இருக்கு. நான் என்ன சொல்றது எனக்கு புரியல. ராஜ் கபூர் சார் தான் என்ன பார்த்துட்டு வந்தாரு. சஞ்சய் இது பாரு, we had to cut the song. ரொம்ப லென்த் ஆச்சு. அப்போ நான் சின்ன இன்னோசென்டா சார் அந்த சாங் கட் பண்ணிருக்கலாமே நான் சொல்றேன் அவர்கிட்ட. இவர் சாங் 2 சாங் எதுக்கு அப்படின்னு. பட் ஐ டிடன்ட் நோ இப்படி பண்ணா இட் வாஸ் ரியலி டிஸ்டர்பிங். எனக்கு அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் 1 or 2 வீக்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பிகாஸ் சாங் அவ்வளோ எஃபர்ட் பண்ணி ரொம்ப நல்ல சாங் அது கட் ஆயிடுச்சா. உங்களோட டூயட் அது நீங்களும் சங்கீதாவும். ரொம்ப நல்லா இருந்தது. வெரி நைஸ் சாங் இட் வாஸ். கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா உங்க 2 பேரும் ஒரு தனி நான் ட்ராக்கா வந்து இருக்கும். அட்லீஸ்ட் நான் என்ன நினைச்சேன், அதுக்கப்புறம் ரொம்ப 2-3 months 6 months அப்புறம் ஒரு படத்துக்கு கூப்பிட்டாங்க which I did not do. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ராஜ் கபூர் சார், அட்லீஸ்ட் சார் ப்ரிவியூக்காவது நீங்க போட்டிருக்கலாம். நீங்க சினிமா பார்க்காம போயிருப்பேன். அப்போ கூட see they could have done that. ப்ரிவியூல என்ன ஆகுது, ஒரு another 3-4 minutes போட்டிருந்தாங்க. நான் பார்த்துருப்பேன் அட்லீஸ்ட் அந்த ஆர்டிஸ்ட். அது கண்டிப்பா நான் எல்லா டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கண்டிப்பா சொல்றேன், எந்த ஆக்டரோட நீங்க சீன் பண்ணீங்கன்னா தயவு செய்து அந்த சீன் ப்ரிவியூல போடுங்க அந்த ஆர்டிஸ்ட்காக. சங்கீதா அவங்களுக்கு அவங்க என்ன நினைச்சாங்க? ஏன்னா அட்லீஸ்ட் ஆர்டிஸ்ட் அந்த ஒர்க் பண்ணதுனால தேல் ஹாப்பி. ஓகே இப்போ பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் நீங்க தூக்குங்க, பரவாயில்ல உங்க லென்த்துக்கு சங்கீதா அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க வந்து சங்கீதாக்கு வந்து ஆல்ரெடி மேஜர் ரோல் தான். She has a major role and she has a song. Satyaraj sir கூட song இருக்கு. She has that family kind of thing. நான் வந்து it's like a second lead மாதிரி தான், பட் younger pairல ஒரு ஹீரோ. என்னோட சாங் கட் பண்ணனால ரொம்ப கஷ்டமாச்சு. So but then I thought okay it's okay. இப்ப அண்ணா ஒரு விஷயம் இடையில சொன்னாங்க, வந்து நான் தமிழ் அவ்வளோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து கத்துக்கிட்டேன் பிகாஸ் ஆஃப் ஏன்னா ஒரு இங்க ஒரு நமக்கு ஒரு ட்ராக் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல வந்து he is like வெல் டான்ஸ் நல்லா ஆடக்கூடியவங்க, நல்ல ஒரு குட் லுக்கிங் கை. அவரு எல்லா அம்சங்களுமே இருக்கு. அந்த டைம்ல தான் பிரசாந்த் சார் வராங்க, விஜய் சார், அஜித் சார் வராங்க, பிரபுதேவா சார் வராங்க. அண்ணாக்கு அப்புறமா தான் வந்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்க எல்லாமே அந்த 20s இருந்தவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட இவரோட சேம் ஏஜ் தான் எல்லாருமே. இவர் கான்சன்ட்ரேஷன் தெலுங்குல படங்கள் பண்ணதுனால இங்க தமிழ்ல பண்ண நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன ரீசன் நினைக்கிறீங்க? மேற்கொண்டு படம் அது சொல்லாமா தெரியல.
இல்ல ஐ ஃபீல் பேசிக்கலி ஆஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டு எங்களுக்கு யார் வந்தாலும் வர வைக்கிற ஒரு நாட்டு தான் தமிழ்நாடு. அதுல எல்லாம் ஒன்றும் எனக்கு இது கிடையாது. பட் ஐ ஃபீல் அந்த டைம்ல இப்போ அஃப்கோர்ஸ் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. இப்போதான் பேன் இண்டியா ஆயிட்டோம் ஆமா எல்லாரும். ஆமா எந்த ஆக்டர் எங்கிருந்து வந்தாலும் அண்ணா சொன்ன மாதிரி இது பெரிய விஷயமே கிடையாது. நிறைய ஆக்டர்ஸ் வந்து நிறைய லாங்குவேஜஸ் பேசுறாங்க. இப்போ இது நாங்க 5-6 லாங்குவேஜ் பேசுறோங்கிறது இட்ஸ் நாட் அ பிக் டீல். எல்லாரும் வராங்க. நார்த்ல இருந்து வந்தவங்க கூட தமிழ் கத்துக்கிறாங்க. பிகாஸ் லைவ் சவுண்ட் சிங் சவுண்ட்ல போறாங்க எல்லாமே. பட் அந்த டைம்ல ஐ ஃபெல்ட் தேர் வாஸ் அ லிட்டில் கைண்ட் ஆஃப் பயஸ். நம்ம வந்து இவங்க வந்து நம்ம நாட்டு ஆர்டிஸ்ட் நம்ம ஊர் இல்ல அப்படின்றது. பிளஸ் ஃபேர் ஸ்கின். என் அண்ணாலாம் செம்ம ரொம்ப பயங்கரமா இப்பவும் அப்படிதான் இருக்காரு. அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து அது அப்ப காம்ப்ளெக்ஷன் ஒண்ணு இருக்கும். எனக்கு தோணும், திஸ் இஸ் மை ஒப்பீனியன். இவர் அப்படி நினைச்சாருன்னு கூட எனக்கு தெரியாது. பட் ஐ ஃபீல் என்னடா இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஷனை பார்த்து ஹீரோஸ்க்கு தனியா, ஹீரோயின்ஸ்க்கு வந்து தே வாண்ட் ஃபேர் ஸ்கின். அது என்னன்னு தெரியல. அது வெள்ளையா இருக்கணும், அப்போ ஓகே ஹீரோயின். கருப்பா இருந்தா ஹீரோயினா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கருப்பா ஆக்டர் இருந்தா ஹீரோ மெட்டீரியல். கொஞ்சம் அவங்க வந்து குண்டா இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும் கிடையாது. கலர் வந்து ரொம்ப அப்படி எனக்கு தோணுச்சு அந்த டைம்ல. நாங்க வந்து டைம் வந்து அந்த மாதிரி 90s. இல்லனா யூ ஷுட் ஹேவ் அ ஃபேமிலி பேக்கப். இந்த சினிமா ஒரு சினிமா பேக்ரவுண்ட் உள்ள அப்பா ஆளுங்க, வந்து ஒரு இல்லனா ஒரு காட்ஃபாதர் ஆர் சம்திங். இது நான் எல்லாமே சொல்றது வந்து அந்த டைம், டு பி ப்ரிசைஸ். இப்போ வந்து உங்க ஹார்ட் ஒர்க், நீங்க அந்த ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு சொன்னாலே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படி ஃப்ளோ ஆகுது. அந்த டைம்ல அப்படி கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பீரியட்ல லாங் ஸ்டாண்டிங் இருக்கும். எந்த ஆக்டர் வந்தாலும் ஹீரோ எஸ்பெஷலி ஒரு 5-6 இயர்ஸ் லாங் ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த மைண்ட் செட் தான் ஆர்டிஸ்டே வருவாங்க. இப்போ நானும் நினைச்சேன் ஓகே ஐ பி ஹேவிங் அ லாங் ஸ்டாண்ட். பட் அந்த பீரியட்ல ரொம்ப கேப் ஆனதுனால ஐ ஹேவ் டு சப்போர்ட் த ஃபேமிலி. வேற ஐ காட் உடனே மலையாளம் மூவி வருது அண்ட் பேமெண்ட் நல்ல பேமெண்ட் கொடுக்குறாங்க. 15-20 டேஸ்ல முடிக்கிறாங்க. மணி வாஸ் இம்பார்ட்டன்ட், ஃபைனான்ஸ் வாஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நான் அந்த பீரியட்ல என்னென்ன வருது ஐ ஜஸ்ட் அக்செப்ட். பிகாஸ் அப்போ அந்த பீரியட்ல மை ஃபாதர் டுக் கேர் ஆஃப் அவர் ஜாப். அம்மா கூட வருவாரு, பார்ப்பாரு. ஸோ அவரோட பிஸ்னஸ் கொஞ்சம் பேக்ல வச்சுட்டாரு. பிகாஸ் ஹி ஹட் ஆல்ரெடி டன் அ லாட் ஆஃப் ஒர்க் ஃபார் அஸ். இப்போ அண்ட் வி வர் ஆல்சோ வெரி கம்ஃபர்டபுள். அம்மா வந்து அவங்க டான்ஸ் ஸ்கூல் வச்சு சம்பாதிக்கிறாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ டில் 95 மை மதர் வாஸ் டோட்லி பிஸி. 95க்கு அப்புறம் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம் சென்னை. இங்கே வீடு பண்ணோம், யூ கம் ஹியர். அவங்க டோட்டல் அவ்வளோ 15-20 இயர்ஸோட ஒர்க் என்ன பெங்களூரில் பண்ணாங்களா அதெல்லாம் எடுத்து வந்து வி brought her here. திருப்பி இங்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க கிளாஸ் திருப்பி. பட் அதனால அவங்களுக்கு நிறைய அந்த கிரெடிட் என்ன இருக்கும் பெங்களூர்ல அவங்களுக்கு வரல. பட் ஷீ ஸ்டார்டட் மறுபடியும் இங்கே ராமாபுரத்தில் ஒரு பெரிய ஸ்கூல் வச்சு நாட்டு கலாக்ஷேத்ரா சம்மர் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு ஷீ ரியலி திஸ் திங். ஸோ தட் வாஸ் அ பீரியட் வேர் நோ ஐ நீடட் தட் ஒர்க். அதனால மேபி என்ன வருதோ நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த எந்தெந்த லாங்குவேஜ்ல பண்றேனோ, தெலுங்கு பண்றேன், மலையாளம் பண்றேன். திடீர்னு கன்னடா பீப்புள் 96-97ல ஐயோ எங்க பெங்களூர் பையன் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திடீர்னு ஒரு மலையாளம் படத்துக்கு வந்தாங்க. ஆக்சுவலி அங்கே ஒரு ஹீரோயினை பார்க்க வந்தாங்க. அங்கதான் உட்கார்ந்து இருந்தேன். சைலேந்திர பாபுன்னு சொல்லி ப்ரொடியூசர், PH விஸ்வநாத் பெரிய டைரக்டர். அவர் லைக் பாலச்சந்தர் சார் மாதிரி அவர் அங்கே ஒரு டைரக்டர். அவரு வந்து பார்த்தாரு, என்ன நீங்க கன்னடா பண்ணியிருக்கீங்களா? இல்ல சார் நான் கன்னடதவனே. ஐ ஜஸ்ட் ஐயோ நெக்ஸ்ட் வீக் இஸ் த ஷூட்டிங், யூ ஆர் த ஹீரோன்னு சொல்லிட்டாரு. யூ ஓன்ட் பிலீவ், அந்த மலையாளம் படம் முடிச்ச உடனே பை கார் மை ஃபாதர் டுக் மீ டு பெங்களூர் ஃபர்ஸ்ட் டே பூஜா அங்கதான் இருக்குது. ஆனா என் கூட வந்து ஹீரோயின் அப்போ அந்த பொண்ணு மாத்திட்டாங்க, அவங்க செலக்ட் பண்ணல. பெங்களூர்ல ஒரு புது பொண்ணு, ஒரு நார்த் இந்தியன், ரங்கோலின்னு சொல்லிட்டு ஒரு படம். அது கூட ஃபர்ஸ்ட் மூவி இன் கன்னடா. சூப்பர் ஹிட் சாங்ஸ், பி மனோகர் டைரக்ஷன். எல்லா சாங்ஸ் இப்போ கூட நீங்க எப்படி என்னுள்ளேன்னு சொல்லி அங்கே ஜீவா ஜீவா சேரி சோ ஒரு சாங் இருக்கு, அது செம்ம ஹிட். அது லவர்ஸ்க்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ தே brought me there. ஸோ இந்த எல்லா லாங்குவேஜ் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் தட் எனக்கு தமிழ்ல கூப்பிடும் போதெல்லாம் ஐ எம் நாட் அவைலபிள். அப்படிதான் பெரிய ஆஃபர் ஏதாவது மிஸ் பண்ணிருக்கீங்களா? நிறைய வந்தது எனக்கு இப்போ சொல்ல தெரியல எப்படின்னு. ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் தி நேம்ஸ். குட் லக் மூவிஸ்ல இருந்து வந்தது எனக்கு. மதுமதி ஐ திங்க் இஸ் ஃப்ரம் தட் கம்பெனி. மதுமதி எனக்கு நல்ல பேர் ஞாபகம் இருக்கு. I think 99 or 2000 whatever television started coming, I was not accepting. But Gayatri வந்து already started doing superstar in the
ஓம் நமச்சிவாயா வந்து அது Yeah, yeah. டப் பண்ணி Ah. எல்லா ஓம் நம language- சிவாய கூட நம்ம திடீர்னு சொல்ல முடியாது. பட் இட் வாஸ் a pan எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருந்தது. அதனால தெரியல அவ்வளோ. பிகாஸ் ஷி வாஸ் a பார்வதி ஒரு இது. பட் வென் ஷி டிட் பாலாஜி டெலிஃபிலிம்ஸோட குடும்பம் பண்ணால, குடும்பமா? அதுக்கப்புறம் ஷி லைக் காட் இட். அந்த பீரியட்ல தான் எனக்கு இங்க தெலுங்கு பண்ணிட்டு இருந்தாங்க பாலாஜி டெலிஃபிலிம்ஸ். எனக்கு கேட்டாங்க டெலிவிஷன், நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அனுபந்தம் சொல்லிட்டு மெயின் லீடு, இவன் குடும்பம் பண்ணிட்டு இருக்கு, ஆல்ரெடி இட்ஸ் ஆன் ஏர் போயிட்டு இருக்கு. தே கால் மீ டு த ஆஃபீஸ். ஏக்தா கபூர் இருந்தாங்க, யூ ஆர் டூயிங் த ரோல் அப்படின்னு. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு 6 மந்த்ஸாவும் அவங்க அதுதான் தான் இருக்காங்க. நானும் வசந்த், 2 brothers and 2 sisters-ஓட கதை தான் அது. அதுக்கப்புறம் பார்த்தேன் 6 months ஆகுது, படங்கள் வரல எனக்கு. வர படங்கள் எல்லாம் இப்படிதான். பிரபு சார் கூட ஒரு படம் வந்தது. ஓகே. இட் வாஸ் அ ஸ்மால் ரோல், நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். கூப்பிட்டாங்க, 40 days வேணும், ரோல் என்னன்னு சொன்னாங்க. பட் ஐ டென்ட் லைக் த ரோல். என்ன ஆச்சுன்னா அந்த பீரியட்ல ஐ காட் மூவி வித் பிரசாந்த், ஐ காட் மூவி வித் விஜய். ஓ, அஜித் கூட வரல, பட் ஐ காட் சம் கேரக்டர்ஸ் ரோல். விஜய் சார் ஃபிலிம் அண்ட் பிரசாந்த் சார் பட் ஐ டிட் நாட் டூ. ஒரு உள்ளமன் ஒரு படம் பண்ணேன். பிரியாமணி வாஸ் த ஹீரோயின் கரெக்ட் கரெக்ட். and I had a small role. ஓ, I did யுவன் a- சாரோட மியூசிக் அந்த yes, படம். அந்த படத்துல ஒரு நிறைய சொன்னாங்க இட்ஸ் a guest role. Guest role இருந்தாலும் there was lot of scenes which I did what got chopped அந்த படத்துல. அந்த படத்துக்கு அப்புறம் நான் டிசைட் பண்ணிட்டேன் எந்த ஹீரோ. பட் சார் அந்த படம் ரொம்ப லேட்டா வந்தது, Late ஆ 10 years release- கழிச்சு வந்தது. ரிலீஸ் கூட ரொம்ப லேட் அது. நான் அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணேன் எந்த படமும் நான் பண்ண மாட்டேன் which has got no value for my character. இப்போ அந்த படத்துல நான் போய் உட்கார்ந்தேன் சார் ஷூட்டிங்ல, I was sitting with everybody. அவங்க வந்து என்ன பார்த்துட்டு அந்த வள்ளி அந்ததுல அவங்க பேசுறாங்க. ஆமா, correct. ஆனா பண்ண ரோல் வந்து ரொம்ப ஒண்ணுமே இல்ல அதுல. ஸோ ஐ வாஸ் ஃபீலிங் ஜஸ்ட் ஃபார் ஃபேஸ் வேல்யூ சஞ்சய் இருக்காருன்னு ஒரு கிரெடிட் அப்படின்னு தவிர there was nothing for me to do. See, I won't deny there was no good pay packet was good. So many days அங்க உட்கார்ந்துருக்கேன், சாப்பிடுற எல்லாமே சீன்ல ஒண்ணுமே வரல. I'm hunger for scenes. Yeah, yeah. அதுவும் வரல, கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அண்ட் டெலிவிஷன் அஃப்கோர்ஸ் நிறைய டேட்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு அண்ட் தே won't accept அப்படின்னா. ரவிச்சந்திரன் சார் கூட ஒரு படம் வந்தது, ஐ didn't accept. இன்ஃபேக்ட் 75 years of கன்னடா சினிமா ஷூட்டிங் ரிஹர்சல் போயிட்டு இருக்கு. ஐ வென்ட் ஃபார் 2 rehearsals. அந்த டைம்ல ஐ வாஸ் டூயிங் சம் சீரியல் ஹியர். நான் சொன்னேன் சார் 2 days போயிட்டு வர டெலிகாஸ்ட், நீ வராதேன்னு சொல்லிட்டாரு. அப்போ அதுக்கும் போகல because I wanted the work, right? Work Correct, பண்ணேன். correct, correct. So I was happy the television came. Anubandham accept பண்ணேன். I started that serial, did very good in Gemini. அதுக்கப்புறம் there was no. அப்போ டெலிவிஷன் பூம். Looking back அப்படின்ற ஒரு அதுக்கப்புறம் இல்லையா? ராடான் வந்தது. ராடான் வந்து 945 எபிசோட்ஸ் நின்னே பெல்லாடுத்தா இன் தெலுங்கு. அப்போ கூட நான் வந்து நிறைய தெலுங்கு தான் எனக்கு அக்செப்ட் பண்ணாங்க. they took me to தெலுங்கு. தமிழ் நிறைய குட்டி பத்மினி மேம் நடுவில் ஒரு சீரியல் பண்ணாங்க, கூப்பிடுவாங்க. ஒன் சீரியல் ஐ ஹாவ் டு சே 63 நாயன்மார்கள் I did. That was also very tough because அந்த லாங்குவேஜ் வந்து டைரக்டர் தனுஷ் அவர் பண்ணாரு, குட்டி பத்மினி மேம் இருப்பாங்க. இட் வாஸ் அன் அமேசிங் ரோல் நிஜமா. லைக் ஹவு ஷீ டிட் ஓம் நம சிவாய், அந்த மாதிரி ஒரு ரோல். அந்த மெயின் பர்சன் இன் தட். அந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் பை தட் டைம் as she said she never got trained in prompting. I was superly trained in prompting. இதுல வந்து எதுக்கு சொல்றேன்னா, there is some gender bias also. லேடிஸ் வந்து அவங்க நினைச்சாலே they will do it. ஜென்ஸ்க்கு என்னன்னா, நம்மள வந்து யாரும் வந்து கொஞ்சம் அங்கே லொகேஷன்லயே கரெக்ட் பண்ணுவாங்க. சார் ரொம்ப சீன்ஸ் இருக்கு சார். நானும் அப்படி ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்டிங் இல்ல எனக்கு, நான் பழகிட்டேன். பிகாஸ் ஆமா. அது இன்னொன்னு சொல்றேன், நினைப்பெல்லாம் தைரியமா சொல்றேன், நிலகல் ரவி சார் தான். அவர் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண. ஏய் ரொம்ப நேரம் ஆகுதுடா, இந்த தெலுங்கு வேற நீ பேசிட்டு இருக்க, நீ எப்போ கத்துப்ப, நான் எப்போ சொல்வேன், நான் போகணும்டா ஷூட்டிங். ப்ராம்ப்டிங் வந்து ராங் தப்புன்னு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். இட்ஸ் an art. கரெக்ட். நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட வாங்கி பேசுறது அண்ட் பேசுறது மட்டும் இல்ல, யுவர் ஆக்டிங், கரெக்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து நம்ம பேசணும். அது வந்து பெரிய விஷயம். ஏன்னா அது யுவர் ஜாப் இஸ் ஈஸி, பண்ணிடலாம். ஆனா அது வாங்கிட்டேன். இப்போ நானே உள்ள வாங்கி பண்ணா நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் பண்ண முடியும். நீங்க சொல்லி கூட நான் இன்னும் எக்ஸ்ட்ரா நான் யோசிக்க வேண்டாம். இட்ஸ் an art. நான் சோபனா மேம் பார்த்திருக்கேன். அவங்க எந்த லாங்குவேஜ் வேணாலும் அவங்க பாரு, அதாவது சீன் கூட படிக்கல அவங்க. அவங்க ஒரு சீரியல் பண்ணும்போது அப்படியே ஷி ஜஸ்ட் அப்படியே அவங்க ஹிந்தில மாத்தினா ஹிந்தில பேசுறாங்க, தமிழ் மாத்தினா தமிழ்ல பேசுறாங்க, மலையாளம். ஸோ ஷீஸ் இட்ஸ் an art. நான் அது அப்போதான் நினைச்சேன், நான் ப்ராம்ப்டிங்னா தப்பான நினைச்சிட்டு இருக்கேன், எங்களுக்கு வரல.
அது வேற. ஆனா இட் இஸ் an art. அதுதான் நிலகல் ரவி சார் சொன்னாரு, நீ இந்த மாதிரி எடுத்துக்கோடா ம். தெலுங்கு. அவர் வந்து அவங்க என்ன பேசுறாங்க தெலுங்குல நிறைய பேர் எனக்கு சீன்ல தெரியவே இல்லை, ஆனா அது முடிஞ்சு பார்க்கும்போது கரெக்டா இருந்தது. கரெக்டா இருக்கு. அவர் தான் சொல்லி தான் நிறைய 19 சீன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன் சார் நானு அந்த சீரியல்ல. அப்பா. ஒன் டே 20 சீன்ஸ் பண்ணிருக்கேன். 9 to 9 தான். பட் அவ்வளோ சீன்ஸ் பண்ணும்போது எப்படி? Don't worry, nothing has changed. Even now we don't like it. அதுக்கு ப்ராம்ப்டிங்கா பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஆமா, சொல்லுவாங்க. ஆமா. உங்க ஃபேமிலில உங்களோட பார்ட்னர் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களே இருக்கிறது எப்படி இருக்கு? ஐயோ, இது இந்த கேள்வி வந்து நம்ம விகடன்லயே கேட்கலாமே. ஐ ரிமெம்பர் விகடன்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ரவி தான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கேட்டிருக்காங்க போல, இது வந்து இன்சைட் மேட்டர். ராதா மேம் கேட்டிருக்காங்க, காயத்ரி போல அப்போ நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாரா. அந்த மாதிரி 2-3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஓகே வந்திருக்கு. எனக்கே கால் வந்திருக்கும், இது இந்த இந்த ப்ராஜெக்ட் தான் ரவிக்கு பேசிருக்காங்களே அப்படின்னு லைட்டா ஃபோன் பண்ணி, இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கேக்குறாங்க, பண்ண மாட்டேன்னு சொல்லு. ஏன்னா அது டிஃபிகல்ட் தான். ஒரே ஃபேமிலில இருந்து ஒரு ஆக்டரும் டைரக்டரும் ஒர்க் பண்றது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இப்போ நான் 15 days ஒர்க் பண்ணா அவர் நெக்ஸ்ட் 15 days ஒர்க் பண்றதுல பேலன்ஸா இருக்கு. உடனே ஃபேமிலி மேனேஜ் பண்றதுக்கு எல்லாமே இல்லனா இட் இஸ் டிஃபிகல்ட். ஆனா ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல, இண்டஸ்ட்ரி இப்படின்றது புரிதல் எஸ் எஸ். இருக்கும். அந்த டைமிங்ஸ். இன்ஃபேக்ட் எனக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு ஆக்டரா கல்யாணம் பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, 2 பேரும் புலம்பிருப்போம், என்ன இவ்வளவு லேட்டா அனுப்புறாங்க. எங்க ஹஸ்பண்ட் வந்து டைரக்டரா ஒரு டெக்னீஷியனா மாறிட்டாரா. அதர் சைட சொல்லவே முடியாது. அவர் நான் வந்து கொஞ்சம் இங்க என்ன இன்னும் அனுப்பவே இல்லை, என்ன இது அப்படின்னா, உனக்கு தெரியுமா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா டைரக்ஷன், அந்த ப்ரொடக்ஷனுக்கு நீ யோசிச்சிருக்கியா இப்படி சொல்றாரு. எதுவுமே புலம்பவே முடியாது என்னால. வீட்டுக்கு லேட்டா வந்தாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. லேட் ஆயிடுச்சா, என்ன இன்னொரு சீன் ஆரம்பிச்சிட்டாங்களா, ஆமா அப்படின்னா, இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியும் இப்படி. ஐயோ என்னால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. புலம்பவே முடியலையே என்னால அப்படின்னு இருக்கும். அண்ணாவும் நானும் ஒர்க் பண்ணிருக்கோம் ஒரு சீரியல்ல. we have worked together. Serial only, no, we work on, we have done. அதெல்லாம் ஜாலியா தான். ரொம்ப வருஷம் முன்னாடி காயத்ரி கிட்ட சொல்லியிருந்தேன், என்னோட கோ ஆக்டர்ஸ் வந்து நிறைய பேர் ஹீரோயின்ஸ் வந்து 6:37 கிளம்பிடுவாங்க. அப்போ ஷீ இஸ் வெரி பாப்புலர். நான் சொல்வேன், அப்போ why do you work till 9 o'clock? இவங்க எல்லாம் 6:30 வந்து 7:30 கிளம்பிடுறாங்க, கேட்டுட்டு போயிடுறாங்க. She said, no அண்ணா, I am going to work 9 to 9. இப்படிதான் சொன்னேன், இந்த டோன்ல தான். 9 to 9 தான் நான் ஒர்க் பண்ணுவேன். ஐ வில் நாட் சே, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ இருந்தா அவங்களே அனுப்புறாங்க தவிர நான் சொல்லுவேன். ஸோ ஷீ இஸ் வெரி சின்சியர் இன் தட் வே. நானாவது நிறைய வாட்டி போய் காலையிலே சொல்லிடுவேன், சார் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கு, ப்ரோக்ராம் இருக்கு, அனுப்புங்க. ஷீ நெவர் சேஸ். இன்ஃபேக்ட் எங்க பெங்களூர் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணுவோம், எல்லா இடத்துலயும் ஷூட்டிங் இருந்தா ஷீ வில் நாட் லீவ் தட் இன்கம். நான் சொல்வேன், இப்போ இந்த ப்ரோக்ராம் இருக்கு, அம்மாவோட பேர்ல பண்றோம், டிஃபிகல்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஷீ சேஸ் நோ. நானாவது அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடுவேன். ஷீ நெவர் கம்ஸ். ஆனா see why I am telling that, you have to be very sincere to your work. அதுல வந்து she is very this thing. And actorனா my wife is also an actress, Hema. She belongs to உங்களை நீங்க Prabhat. புலம்புறது பிரச்சனை இருக்காது, இங்கதான் வேற மாதிரி இல்ல, எங்க ஆக்டர் புலம்பல் வேற மாதிரி இருக்கும். இப்பதான் இது ஏன்னா சேம் சீன்ஸ் பண்றோம், இதுதான் தவிர அது அந்த nothing மாதிரி. அதெல்லாம் like என்னால பண்ணவே முடியாது. அந்த அங்க மாதிரி எல்லாம் சொன்னாலும் கிடையாது. அவங்க சொல்லுவாங்க, நீ வந்து பண்றது ஒரு சீரியல்ல வந்து ஒரு மேட்டர் வந்து இஃப் யூ ரிப்பீட் 10 times சொல்லி ஆடியன்ஸ்க்கு அதோட ஐயோ. ஓகேங்க மன்னிச்சிடுங்க. So we don't have அந்த மாதிரி கிடையாது. And both of us are classical dancers, so both of us have different dance schools. Schools, okay. So she also takes care, I also take care my school. And அவ வந்து child artist. She was a child artist. So சின்ன வயசுல இருந்து அவ பண்ணா. And then ஹீரோயினா பண்ணது அமெரிக்கா மூவி. That became super hit and she got national award for that movie. Movie got national award. அவளுக்கும் அப்படிதான். அந்த மூவில ஒரு சாங் வந்து ரொம்ப ஃபேமஸ், லைக் நூர் ஜன்மக்குன்னு ஒரு சாங், ராஜேஷ் கிருஷ்ணன் ஹெட் சாங் தட் சாங். அது சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதை வச்சே தே ரிமெம்பர் ஹர். நிறைய படங்கள் பண்ணா. But then she got into television, just like almost like all of us, 3 of us. ஆனா she is very sincere towards her dance school. First dance school, அதுக்கப்புறம் ஷூட்டிங், ஹஸ்பண்ட், குழந்தை எல்லாமே ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அதுதான். வருஷத்துக்கு அப்புறம் she got a break again. கரிமணின்னு ஒரு கன்னடா சீரியல், அதுல she is acting. So அது of course அதுல ஏதாவது ரோல் இருக்கான்னு சொல்லிட்டு தான் she accepted that role. So otherwise of course நம்ம டைமிங்ஸ் தான், because of 9 to 9
அங்கிறது தான் we have to adjust the time of the child. There is nothing. ஒரு பிரதர் சிஸ்டர் ஒரே ப்ரொஃபஷன்ல இவ்வளவு வருஷமா ஒரு க்ளோஸ் டு ஒரு 30 இயர்ஸ் அண்ணா அதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. நீங்க ஆமா, 94 95 எடுத்தா உங்களுக்கு வந்துரும். ஸோ அந்த அந்த மியூச்சுவல் அந்த பாண்டிங் அந்த லவ் வந்து நீங்க சொன்னீங்களா அண்ணா ஒரு ப்ரொடெக்டிவ் பிரதர், ஹீஸ் ஆமா. ப்ரொடெக்டிவ் நார்மலாவே ஆமா. சுத்தி இருக்கிற எல்லாருமே சொன்னீங்க. Yes. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அண்ணாக்கு அஃப்கோர்ஸ் ஹஸ்பண்ட் இருக்காங்க, உங்க ஃபேமிலியில ஆல்மோஸ்ட் அப்பா தவிர எல்லாருமே அந்த ஜென்ரேஷன் உங்க ஃபேமிலிக்குள்ளேயே அந்த சினிமா சம்பந்தம் ஆர்ட் ஃபார்ம் சம்பந்தப்பட்டவங்க தான் இருக்காங்க எல்லாருமே. எந்த அளவுக்கு அண்ணா சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க ஓவர் தி இயர்ஸ் எல்லாமே? ரொம்ப ரொம்ப எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அப்புறமா எனக்கு தெரிய அளவுக்கு, அதாவது நானே வந்து சிலது சொல்லுவேன் எனக்கு, பிகாஸ் ஏஜ் டிஃப்ரெண்ட். நான் வந்து எனக்கு இப்படி பண்ணணும், ஐ வாண்ட் டு ட்ரெஸ் லைக் திஸ், அதெல்லாம் வந்து எனக்கு அப்புறமா தெரிய வரும். தட் அண்ணா வந்து வேண்டாம் அதெல்லாம் அந்த, பிகாஸ் வி ஆர் வெரி நேவ். நான் வந்து அதுவும் நான் சொன்னேனே, செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க. நான் கிச்சனுக்குள்ளேயே போக மாட்டேன், சமைக்க தெரியாது. காயத்ரி அந்த பேர் மாதிரி. நான் தான் வச்சேன். இவர் என் பேர், ஆமா அதையே கேக்குறேன். அப்படியா நீங்க வச்ச பேரு? அந்த சின்ன வயசுல ஒரு பொண்ணு என் வந்துட்டு அப்பாவோட இருந்தா, எங்க ஃப்ரெண்டு friend. பொண்ணு வீட்டுக்கு வந்தா. அந்த பொண்ணோட கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தேன். அண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் 2-3 இயர்ஸ் தான். அண்ட் அந்த பொண்ணு பேர் காயத்ரி. So எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த பேரு. when she was born, வீட்ல சொன்னேன் காயத்ரி தான் வைக்கணும்னா. can you believe? I was just 5 years அப்போ. வச்சிருக்காங்க அவங்களும் அந்த பேரை. அவங்க அந்த பேர் தான் வச்சான், காயத்ரின்னு. நான் எப்பவுமே சண்டை போடுவேன், உங்க பேர் மட்டும் பிரசாந்த் ஷில்பா அப்படி மாடர்ன் ஆச்சு, எனக்கு மட்டும் காயத்ரின்னு வச்சிட்டீங்களே அப்படின்னு. பட் சோ அந்த மாதிரி எனக்கு லேட்டர் நிறைய மூவிஸ் எனக்கு வந்திருக்கு தெலுங்குல. அது ஒர்க் நான் யோசிப்பேன், எனக்கு ஏன் இன்னும் ஒர்க் ஓகேன்னு சொல்லிட்டாங்களே கூப்பிடலன்னு. அதுல வந்து வேற ஒரு விஷயம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு எனக்கு, அது தெரியாம என் அண்ணாவும் சரி அப்பாவும் சரி. இது வந்து நான் அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இது வந்து என் அம்மா சொல்லிருக்காங்க எனக்கு அப்புறமா, அதனாலதான் இந்த படம் பண்ணல நீ அப்படின்னு. ஏன் எனக்கு இது முன்னாடியே சொல்லல அப்படின்னு தோணும். பட் அந்த விஷயத்துல என்னோட கோ ஆக்டர்ஸ் அண்ணாவோட ஒர்க் பண்ணிருக்காங்க நிறைய பேரு. அண்ணாவோட கோ ஆக்டர்ஸ் தான் எனக்கும் கோ ஆக்டர்ஸா இருக்காங்க. அவங்க எல்லாரும் எஸ்பெஷலி விமென், they'll always say, ஐயோ அண்ணா செட்ல இருந்தா எனக்கு எந்த பயமும் கிடையாது, அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. ஆல் ஆஃப் தெம் they always say that, அண்ணா இருந்தா we are comfortable அப்படின்னு. ஸோ அப்போதான் நான் ரியலைஸ் பண்ணுவேன், ஓகே இப்படிதான் அண்ணா. அதான் நீங்க ப்ரொடெக்டிவ் பிரதர் கிடையாது, he is basically அவரோட கேரக்டரை வந்து சுத்தி இருக்கிற எல்லாரையுமே பாத்துக்கிறது. we should be in a safe environment, we should be happy, ஒர்க் ஸ்பேஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கணும்ங்கிறது வந்து அவர் எப்பவுமே அந்த சினிமால ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லி முக்கியம். சொல்லுவாங்க Yeah, இல்லையா, yeah. for So, girls அது. அது வந்து he is always இப்போ வந்து அந்த தெலுங்கு ப்ராஜெக்ட் பண்றேன் இல்லையா, அதுல வந்து அந்த பொண்ணு வந்து she comes from கேரளா, விந்துஜான்னு சொல்லிட்டு. ஸோ அவ வந்து எங்கே போனாலும் யார் கூப்பிட்டாலும் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கால் பண்ணி, அண்ணா உங்களை கூப்பிட்டுருக்காங்கண்ணா நீங்க வரீங்களா அப்படின்னு சொன்னாதான் அவ போவா. ஸோ அந்த மாதிரி ஒரு பாண்டு. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ 4 years ஒர்க் பண்ணதுனால ஷீ இஸ் லைக் அ யங்கர் சிஸ்டர், டாட்டர் கூட சொல்லலாம். ஸோ அந்த ஒரு பாண்ட் இருக்கு. ஸோ ஐ செட் நோ, வி ஆல் பிகம் வெரி எக்ஸ்டெண்டட். அவ அந்த வீடு கட்டுறா திருவாண்டத்துல, அவ எனக்காக ஒரு ரூமே கட்டிருக்கா இப்போ. அண்ணா உங்களுக்காக ஒரு ரூம் வச்சிருக்கேன் அண்ணா, நீங்க உங்களுக்கு தான். she has a brother who's in Dubai, பட் எனக்காகவே ஒரு ரூம் கட்டிருக்கா. ஸோ அது வந்து நான் கேட்காம அவ சொன்னதால எனக்கு ஓகே. ஸோ அந்த மாதிரி நான் சில டைம் நினைப்பேன், நிறைய ஆர்டிஸ்ட் வந்து பிகாஸ் மேபி அவங்களோட ப்ராப்ளம்ஸ், அவங்க ஃபேமிலி, எஸ்பெஷலி இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நிறைய லாஸஸ், இல்லைன்னா ஃபேமிலி பீப்புள் அவங்களோட லைஃப் வந்து பிகாஸ் ஆஃப் மணி அண்ட் they want them to work for money. அப்படி இருக்கும்போது நிறைய ஆர்டிஸ்ட் வந்து வீடு இல்லாமல் இல்லைன்னா நிறைய விஷயத்துல இருக்கும். ஸோ அந்த யோசிக்கும் போது நான் நினைப்பேன் சில டைம், ஐயோ லைஃப்ல எப்பாவது ஏதாவது ஆச்சுன்னா so many places to go to stay. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க who just, and there was an artist who want to adopt me. அப்படியா? திலகராதா ராதா ஒரு ஆர்டிஸ்ட், she played my mother's role in ஒரு தெலுங்கு படம் பிரேமிஞ்சது பானுச்சந்தர் சார் டைரக்ஷன்ல. she was my mother. அப்போ எங்க அப்பா அந்த லொகேஷன் கேக்குற, உங்க பையனை నాకు ఇచ్చేయండి దత్తుగా తీసుకుంటాను, నాకు పిల్లలు లేరు அப்படின்னு. ஆல்மோஸ்ட் அவ சொன்னதுக்கு அப்புறம் எவ்வளவு பாண்ட் அதிகமாயிடுச்சுன்னா, she passed away recently. பட் I was born அது இருந்தது எப்போ சென்னை வந்தா. இப்போ கூட வரும்போது நாங்க 2 பேர் பேசிட்டு இருந்தோம், அண்ணா நீ வரும்போது எல்லார்கிட்டயும் கால் பண்ணி பேசுறேன், என்னால நிறைய டைம் முடியாது. ஆனா சொல்ல when I come to சென்னை, நான் வந்து இந்த தமிழ்நாடு சாப்பாடு தான் கொடுத்தாங்க. லைக் 93 வந்தேன். I was doing my second year LLB.
டிஸ்கண்டினியூ பண்ணேன். எதனாலனா ஐ காட் டிஃப்ரெண்ட் மூவிஸ், தெலுங்கு, மலையாளம் எல்லாம் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்தது. நல்ல டைரக்டர்ஸ். I accepted, didn't complete my education. Second year LLB க்கு அப்புறம் நான் படிக்கவே இல்லை. And I went into the field. நிறைய பேர் கேட்பாங்க, இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்பாங்க. நான் இதுதான் பண்றேன். இதுக்கப்புறம் தான் வீடே பண்ணேன். 99ல we made a house. அதுக்கப்புறம் வந்து இந்த சினிமா ஃபீல்ட்ல தான் எங்களுக்கு ஃபுட்டே கொடுத்தாங்க. We got சாப்பாடு இங்க தான், தமிழ்நாட்டுல தான். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் people recognize us in different other languages. அதனால என்னால மறக்கவே முடியாது எங்க ராமாபுரம் வீடு. Of course now we don't have the house. Settled in Bangalore, she's settled in Saligramam. But இதெல்லாம் வந்து நம்ம we got it from இந்த மண்ணில தான். ஸோ அது மறக்கவே முடியாது. இங்க வருவேன், வந்ததுக்கு அப்புறம் கூட வீட்ல ஃபர்ஸ்ட் டே வீட்ல இருப்பேன். உடனே ஈவினிங் நான் போவேன், ராமாபுரம் சைடு போவேன், எங்க ஃப்ரெண்ட் அந்த ஏரியாஸ். என்னால கண்ணு மூடிட்டு இங்க சென்னையில சுத்த முடியும் உங்களால? தேவையில்லை, இப்போதான் வேணும். பிகாஸ் நிறைய இடத்துல வந்து மெட்ரோ தெரியும். அதர்வைஸ் கண்ணு மூடிட்டு போவேன். பெங்களூர் அஃப்கோர்ஸ் நான் டில் மை ஸ்டடீஸ் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் ரீசெண்ட் தான் போயிருக்கேன். இப்போ கூட பெங்களூர்ல எனக்கு தைரியமா எங்கேயும் போக முடியாது, ஏன்னா சில ஏரியா தான் தெரியும். ஸோ வைஃப் கூட உட்கார்ந்துருந்தா ஷீ நோஸ் த ரூட், அவர் தான் டைரக்ஷன் பண்ணுவாங்க. இப்படி அதர்வைஸ் சென்னை அப்படி கிடையாது. சென்னை இஸ் லைக் மறக்கவே முடியாது. இட்ஸ் லைக் அஃப்கோர்ஸ் லைஃப் தான் இங்கே தான் எனக்கு பேஷன், அப்புறம் சப்போர்ட், அப்புறம் இதுதான் என்னோட லைஃப்ங்கிறது. ஐ டிசைடட் ஒன்லி ஹியர். அண்ட் ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரும். ஏன்னா சேர்ந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தது வந்து we are so happy. அண்ட் நிறைய விஷயங்கள், ஏன்னா நம்ம டெலிவிஷன்ல நம்ம சொல்ல வேண்டாம், அண்ணா நிறைய வாட்டி மென்ஷன் பண்ணாங்க, அதாவது வெல் நோன் ஃபேஸ் அப்படின்றது காயத்ரினா எல்லாருக்குமே தெரியும் சொல்ல மாதிரி, தமிழன் தெலுங்குன்னு சொல்லும் போது. அண்ட் அண்ணாவும் சொல்ல வேணாம், ஃப்ரம் நான் அதான் 90sல எனக்கு நான் பார்த்த படம் இனிஷியல் டேஸ்ல பார்க்கும்போதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் வந்து அந்த ஃபேஸ் அவ்வளோ அறிமுகம், அவ்வளோ பரிச்சயம். ஸோ திரும்பியும் உங்களை அஃப்கோர்ஸ் தெலுங்குல நீங்க ஒரு ப்ராஜெக்ட் 4-5 இயர்ஸா பண்ணிருக்கீங்க ரீசெண்ட் இயர்ஸ்ல. பட் அகைன் பேக் நீங்க தமிழ்லயும் உங்களை பார்க்கணும் சீக்கிரமா. ரெண்டு பேரும் நடிச்சிருக்கீங்க, பட் ஸ்டில் இன்னொரு ப்ராஜெக்ட் அப்படி சேர்ந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னது. இல்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அமையணும். இல்ல both can do in that project and அமையணும். Let's see, let's hope. ரொம்ப ரொம்ப நன்றி ரெண்டு பேருக்குமே. Thank you so much for having us. Thank you Vigadan viewers also. Thank you to everybody. மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.